ஏதோ 48 நாள் தண்ணிக்குள்ளேயே இருக்கணுமாம்மா பிள்ளையார் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு அங்கே வச்சாங்க. அதை 2-3 பேர் கூடி தூக்குனாங்க. தூக்குனவங்கள 2-3 பேரும் உடல்நல சரியில்லாத இறந்துட்டாங்க. இதனால தான் அப்படின்னு சொல்லி நடந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த கேணிக்காரர் வீட்லேயே அந்த அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லாதவொன்னே எங்கள் ஊர் ஏரியில் கொண்டு போய் போட்டாங்க. இப்படியே தான் இருக்குது. இதனால வதந்திக்கு என்னன்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அது உண்மையாக போய் தான் தெரியல. என்ன வதந்திங்க? அதாவது தேர் இறங்கி போச்சு, சித்தத்தேர் வீட்டுனால இறங்கி போச்சு. அதுக்கு தலசன் பொம்னாட்டி பிள்ளை ஒரு சின்ன மனசாட்சி வேணாமா? சாமி மாசமாக உள்ள பிள்ளைய வெட்ட சொல்லுமா? அதனாலும் உள்ளே சாப்பம் இருக்கிறதுனால நாங்கள் வர்றதில்லை, உள்ளே ஏதோ ஒரு காவு கொடுக்கணும் அதனால நாங்கள் வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு விலகி எடுத்துகிட்டு நீங்கள் வேலை பார்க்கல. என்ன பண்ணுச்சு சாமிடா? படைச்ச சாமி என்ன பண்ணணும்ல, வாழை தான் வைக்கும், புரியுதா? சிவனுக்கு நேர் பின்னாடி பார்த்தீங்கன்னா முருகருடைய சன்னதி இருக்குது. சிவனுக்கு நேர் பின்னாடி முருகருடைய சன்னதி இருக்குன்னா அது ரொம்ப பழமையான ஒரு ஆலயமாக தான் பார்த்திங்கன்னா கருதப்படும். ஊரே பார்க்குது, ஆளே போகாத ஊருக்குள்ளே இந்த கோயிலுக்குள்ளே என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்துட்டே போகிறாங்க. போற்றி போற்றி ஓம் சதாசிவனே பாதம் போற்றி போற்றி ஓம் பெங்களூர் போறோம். 10 கிலோமீட்டர் ஆல்ரெடி பேசி பிரதோஷத்துக்கு. ஆனால் வெளியே போகிறீங்க, பெங்களூருக்கு போகிறீங்க. இன்னிலேருந்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவர் உங்களுக்கு தரிசனம் தர மாட்டார். அன்பு தானே எல்லாம் செய்து நேரலுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி 20/1/2026 சரிங்களா. நேற்று ஒரு காணொளி பதிவு பண்ணியிருப்போம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் அங்கே இருக்கிற பாண்டகப்பாடி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு அழகான சிவனாலயம் ரோட்டு ஓரத்துலேயே பார்த்திங்கன்னா சிதிலமடைந்த நிலையில், சரியான வழிபாடு இல்லாமல், பராமரிப்பு இல்லாமல், ரொம்ப மோசமான நிலையில் பார்த்திங்கன்னா அந்த காணொலியை நம்ம காட்டியிருப்போம். இரவெல்லாம் தூக்கமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம நேற்றே பார்த்திங்கன்னா ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இப்போயே உழவார பணி சின்னதாக ஒரு பணி பார்த்து வணங்குறதுக்கு நம்ம கொடுத்துட்டு போகிறோன்னு சொன்னதுக்கு ஊரில் கேட்டு சொல்கிறேன்னாங்க. அதுக்கப்புறம் கேட்டு சொல்லி நேற்று இரவு அதை முறைப்படி கேட்டு காலையிலையும் கேட்டு நம்ம சிவனடியர்களோட பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி ஒரு சின்ன உழவார பணி சாமி இருக்கிற இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஏன்னா மக்கள் உள்ளே வர பார்த்திங்கன்னா தயங்குறாங்க. பெரிய அளவில் அந்த தயக்கம் இருக்கக்கூடாதுங்கிற நிலையில் உள்ளே ஒரு சிறு வழிபாடு பண்ணி உள்ளே இருக்கிற மண், தூசி, மரம், செடியெல்லாம் அகற்றி ஒரு வழிபாடை பண்ணுவோம். இன்றைக்கி முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, அதுவும் வருடத்துடைய அந்த முதல் மாதத்தில் உள்ள அந்த நாளை வீணாக்க வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த முருகன் கோயிலையும் பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்தி ஒரு முறையான நம்ம சிவனடிகள் மூலம் ஒரு பூஜையை நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு போனோன்னா ஒரு இழுப்பெண்ணெய் 2 டின்னும் 2 அணையா விளக்கம் பார்த்திங்கன்னா வைக்கிறது மூலயமா வரவங்க அந்த எண்ணெயாவது எடுத்து ஊற்றுனாங்க அப்படின்னா அந்த விளக்கானது நிற்காமல் எரியும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இன்றைக்கி இந்த உழவார பணியானது தொடங்குது. காணொலி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கடைசியாக கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி இருந்த கோயிலும் எப்படி வேணாலும் மாறலாம். இந்த கோயில் ஒரு காலத்தில் எப்படியோ இருந்திருக்கலாம். இதனுடைய காலம் என்ன அப்படிங்கிறது சரியாக தெரியல. ஏன்னா கீழே பார்த்திங்கன்னா கருங்கல்லால் ஆகிருக்கு, மேலே பார்த்திங்கன்னா சுட்ட செங்கல்லால் ஆகிருக்கு. கோவிலுடைய கட்டுமானம் விமானம்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அங்கே அம்பாள் விமானம் தனியாக தெரியுது பாருங்கள். இது சண்டிகேஸ்வரர் விமானம், இது சிவனுக்கானது, அது விநாயகருக்கானது. அப்படியே சிவனுக்கு நேர் பின்னாடி பார்த்திங்கன்னா முருகருடைய சன்னதி இருக்குது. சிவனுக்கு நேர் பின்னாடி முருகருடைய சன்னதி இருக்குன்னா அது ரொம்ப பழமையான ஒரு ஆலயமாக தான் பார்த்திங்கன்னா கருதப்படும். இந்த ஆலயம் இந்து அறநிலைத்துறையில் இருக்கிறதா பார்த்திங்கன்னா சொன்னாங்க. நம்ம உழவார பணி நம்மளுடைய அடிப்படை கடமை, அதை நம்ம நல்லபடியாக பண்ணிவிட்டு போவோம். அழகான வில்வ மரம் பார்த்திங்கன்னா இருக்குது. அதற்கு கீழேயும் ஒரு சன்னதி இருக்குது. அநேகமாக அது பைரவருடைய சன்னதியாக இருந்திருக்கணும். கோவில் செங்கல்லால் ஆனால் கூட சுற்றுச்சுவர் மதில் சுவர்கள் பார்த்திங்கன்னா கருங்கல்லால் பார்த்திங்கன்னா குவிக்கப்பட்டு அந்த சுற்றுச்சுவர்கள் காணப்படுது.
ஆனால் இன்றைக்கி அவ்வப்போது ரொம்ப சதஞ்சு. ஆனால் அங்கே பாருங்கள், இதுதான் ரோடு. அதை பாருங்கள், அதான் தெரியுதுங்களா, இதுதான் மெயினான ரோடு. நடந்துக்கிட்டு இருக்காங்க, அதுதான் ரோடு. அப்போ இந்த ஊருக்குள்ளே போகணுன்னாவே முதல்ல கோவிலை பார்த்துட்டு தான் நம்ம ஊருக்குள்ளே போக முடியும். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி விட்டாங்கன்னு தெரில. நம்ம கடமைக்குன்னு இல்லாமல் இனி வரும் காலங்களில் அந்த சாமியை வணங்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த உழவார பணியை தொடங்கி ஒரு சின்ன வழிபாட்டை பண்ணிடுவோம். உங்கள் மூலயமாவும் அன்புதனை எல்லாம் செய்து அறக்கட்டளை மூலயமாவும் வாங்க. ஐயா காணொலி பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஐயா வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. போன ஒரு நாள் உழவாரப்பணியில் ஐயாவை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வரோன்னு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்துட்டு. ஐயா பேர் பாஸ்கர். ஐயா பேர் பாஸ்கர். அகரம் சீரு. இதில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா சிவன் பேருந்து பணியை பார்த்துட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, மேலே வந்து விமானம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத நிலையில் ஓப்பனாக இருக்குது. நம்ம அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். இப்போ அவங்க ஊரில் உத்தரவு கொடுத்து அங்கே அலங்கத்துள்ளி கேட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம சாமியை எடுத்து வச்சு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வச்சு போட்டு கொடுத்துருவோம். பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. முதல்ல இதை ஒரு முதல் வேலையாக இதை ஆரம்பிப்போம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு விழுந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வவால் கட்டடம்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கட்டடம் வந்து பார்த்திங்கன்னா உறுதித்தன்மையை கொஞ்சம் இழந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சல்லடையாக இருக்குது பாருங்கள், ஓட்டையாக இருக்குது. எப்போ வேணாலும் இது வந்து தகர்ந்து விழலாம். அதனால் போகும்போது ஊருக்காரங்கள்ட்ட கேட்டு கொஞ்சம் இருக்கணும். பாருங்கள், வந்தோடனே அழகாக விளக்கு ஏற்றி பணிய ஆரம்பித்தாச்சு. இது வந்து ஒரு அம்பாளுடைய சிலை இருக்குது அமர்ந்த மாதிரி. ஐயா வேறு அப்படியே கட் பண்ணி விடுங்கய்யா, பிடுங்காம. என்னங்கய்யா ஐயா, இது வந்து கட்டுமானம் தான் இந்த கோவிலுக்கு நிரந்தர பணிங்கய்யா. இப்போ நம்ம பண்ணுறத வாரத்தில் ஒரு முறை சின்ன சின்னதாக பண்ணாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் இது முளைக்காது. அதுதாங்க ஐயா, வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, கருவறை அப்படி இதுதான் கருவறையாக இருக்குது, தெரியுதுங்களா? சாமி உள்ளே இருக்கார். விமானம் இடிஞ்சு விழுந்திருக்கு. இதோ அங்கங்கே கற்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடக்குது. இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன சீட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போடலாம். அதை ஊருக்காரங்கள்ட்ட அவங்க அனுமதியோடு தான் பண்ணணும். விநாயகர் இல்லை, அதான் விநாயகர் இல்லை. அது பாருங்கள், அதான் அம்பாள் சன்னதி. அம்பாள் சன்னதி நல்ல விமானத்தோடு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன மண்டபத்தோட நல்ல நிலையில் இருக்குது. ஆனால் மரம் வந்து முழுசாக வண்டி இருக்குது. உள்ளே வந்து அம்பாள் சிலை இல்லை. ரொம்ப அழகாக வெத்தலைக்கு அடியில் விளக்கு வச்சு ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா பணியை இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ முருகர் எப்படி இருக்கார் பார்த்துக்குங்க. இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு மாற்றி ரொம்ப அருமையாக ஒரு வழிபாட்டுக்கு கொடுத்துட்டு போவோம். இனிமேல் மழை பெய்யாது எப்படியும் ஒரு 6 மாதத்துக்கு. ஆனால் இந்த இடத்துல ஒரு தடுப்பு போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஊர் தான் அனுமதி கொடுக்கணும், பார்ப்போம். இதுக்கே ஒரு தள்ளுற மாதிரி ஒரு இது வேணுங்க. அது நம்மள்ட்ட இருந்துச்சுல, அந்த கொத்தி இழுக்கிறது, அது நம்மள்ட்ட இல்லையோ? துளசிங்கய்யா, இதை மட்டும் விட்டுருங்க. அதை விட்டுட்டோங்க. இதை மட்டும் விட்டுருங்க. பூரா பாருங்க. பூராண்ணா
ஐயா வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஊரில் இருந்து இன்னும் யாரும் வந்து பார்க்கல. அதாவது பண்ண சொல்லிட்டாங்க, இன்னும் யாரும் வந்து அவங்களுடைய பங்களிப்பை இன்னும் கொடுக்கல. ஒரு அண்ணன் தண்ணி எடுத்து வந்திருக்காரு. தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அண்ணன் தண்ணி எடுத்துகிட்டு வந்த அண்ணா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று காணொலியில் சொல்லியிருப்போம் இல்லைங்களா, முருகர் வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா முருகரோட ஸ்டிக்கர் விட்டுட்டு, ஆனால் முன்னாடி இருக்கிற கருவறையில் இருக்கிற முருகரை விட்டுட்டாருன்னு அவருடைய மனசு குழந்த மாதிரி. அதில் அவர் நேற்று பேசும்போதே பார்த்துருப்பீங்க. அவர் மேலே நம்ம பட்ட கோவம் ஒரு அன்பான கோவம் தான். இப்படி பண்ணிட்டீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இல்லையா அது? ஐயா தூக்கி மேலே இருக்கல, கீழே வச்சு செத்தாதீங்க. அதை மேலே நீட்டிட்டு இருக்கிறத யூஸ் பண்ணுங்க. அந்த கிளை இது மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஐயாவை பார்த்துட்டு வரேன். இது இந்த ஏரியா சுற்றி ஃபுல்லாக நெருஞ்சி முள் மட்டும் இல்லை, இந்த நெருஞ்சி முள்ளோட சேர்ந்து இந்த பட்டையாக ஒரு முள் இருக்குது. அது என்ன முள்ளுன்னு தெரியல. ஏங்கய்யா இந்த பட்டையாக இருக்குது, அது என்ன முள்ளுங்கய்யா? இந்த பாருங்கள், இந்த முள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இதில். இப்போ இருக்க திருமணியில் உள்ளே இருக்கிறது எல்லாமே இங்கே ஒரு ருத்ரபாகம் மட்டும் தனியாக அமைஞ்சிருந்துச்சு. பிரகாரத்தில் சுற்றி வரதுல பானம் மட்டும், அதான் ருத்ரபாகம் மட்டும் இருக்குது. இது அம்பாள் சன்னதி. இங்கே உள்ள அம்பாள் தான் உள்ளே இருக்காங்களான்னு தெரியலை. நாங்கள் உள்ள ஆனால் சிவனுக்கு அவருக்கு முன்னாடி இருக்கிறதே ஒரு அம்பாள் இருக்காங்க, ஒரு 2 அடிக்கு மேலே. இங்கே ஃபுல்லாகவே வௌவால் தான், ரொம்ப சிதலமடைஞ்சு எப்போ வேணாலும் உளுந்த ஒரு கட்டடை. நேற்று போன போய் வௌவால் நடி பயங்கரமாக இருந்துச்சு. கீழே கால் வைக்கிற இடம் ஃபுல்லாக வௌவால் வச்சிடலாம். வேர் ஃபுல்லாகவே வெளியே வந்து இந்த கட்டடத்தை ஆட்கொண்டுருச்சு. அதனால் சாமி இருக்க இதை மட்டும் இப்போதைக்கு ஊர்க்காரங்கள்ட்ட நேற்று ஒரு தாழ்மையான அனுமதி வாங்கியிருக்கோம் கேட்டு. சாமிக்கு இருக்க இடத்த மட்டும் கொஞ்சம் முள்ளை சுற்றி கொஞ்சம் சுத்தம் பண்ணி வழிபாடுக்கு ஏற்பாடு பண்ணுற மாதிரி பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஏகப்பட்ட ஆலோசனைக்கு அப்புறம் நேற்றுக்கு வாங்கன்னு சொல்லி இன்றைக்கி 20/1/2026 வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு. ஐயா என்ன பானங்க? ஐயாட்ட வந்து எல்லா பானமும் இருக்கு. வீட்டில் ஜலகண்டேஸ்வரர் வச்சிருக்காரு. ஐயா ஜலகண்டேஸ்வரர் எங்கேன்னு திரும்ப ஐயா கொண்டு வந்திருக்காரு. ஜலத்துல ராமேஸ்வரத்துல வந்து கடல்ல இருந்துச்சு. பையன் தம்பியில தண்ணியில இருந்து கிடைச்சிட்டாரு அப்படின்னு கொண்டாந்ததும் ஜலகண்டேஸ்வரன் அவருக்கு பேர் வச்சு ஐயா கத்தி கொடுத்து சரி. நம்ம ஐயா வந்து காசில இருந்து ஒரு பானத்தை கொண்டு வந்து காசி விஸ்வநாதர்னு வச்சு அகரம் செய்வதில் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இருக்காங்க நந்தியம்பெருமான் இருக்காங்க. ஐயா ஜலகண்டேஸ்வரருக்கு கூடிய விரைவில் நீங்கள் கேட்டது நம்ம ஞாபகம் இருக்குங்க ஐயா. ஞாபகம் இருக்கு. அடியனுடைய ஆலயத்துக்கு ஒன்றும் அகரசூர்லேருந்து ஆலயம் இல்லைங்க, சிவாலயம். கண்டிப்பாங்க. காசிலேருந்து பானம் கொண்டு வந்து அடியன் உருவாக்கிறேங்க. சின்னது ஒரு ஆலயம் நான் வீடியோ அனுப்புகிறேங்க. சரிங்க. அங்கே வந்து விநாயகர் சிலை, முருகன் சிலை. இல்லை கண்டிப்பாக நீங்கள் லொக்கேஷன் எதாவது அனுப்பிச்சி விடுங்க, நேரில் வந்து பார்ப்போங்கய்யா. கண்டிப்பாக விளக்கு தானே இந்த பிரதோஷத்துக்கு வச்சு 30ஆம் ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. இந்த மாதம் 3 பிரதோஷம் வருது. யாருக்காவது தெரியுமா? 3 பிரதோஷம் முடிஞ்சுன்னு ஒன்று இருக்கு. அதுதான் கேட்குறேன், எப்படி ஏன் இந்த மாதம் மட்டும் 3 பிரதோஷம் வருது? ஆவுடையார் இதுக்கு 31 தேதி இருக்கு இல்லையா, 15 நாளைக்கு ஒருக்க. அப்படி கணக்கா? அந்த கணக்குல 3 பிரதோஷம் இல்லையா? அது நட்சத்திரம் அடிப்பிடம். ஆமா, 3 சிவனுக்கு, அம்பாளுக்கு, நந்தியம்பெருமானுக்கு பலிபீடமும் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களோட ஆலயத்துக்கு அந்த கோயில் தான் வந்து விநாயகரும் விளக்கு கேட்டிருந்தீங்களா? கண்டிப்பாங்க. நீங்கள் லொக்கேஷன் தான் அனுப்பிச்சி விட்ருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக கூடிய விரைவில் வரவங்க. விளக்குன்றப்ப இந்த பிரதோஷத்தில் கண்டிப்பாக வச்சிருவோம். கண்டிப்பாக வச்சிருவோம். பெரம்பலூர் மாவட்டம். கண்டிப்பாங்க. அது வள்ளிங்க இல்லையா? உள்ள வள்ளி தேவனில் முருகனுக்கு ஒன்று, சிவனை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர் வாசல்ல. அது வந்து கருவறையில் போக சக்தியாக இருப்பாங்க. மனோன்மணின்னு சொல்லுவாங்க. 2 கையோட அமர்ந்த நிலையில் இருப்பாங்க. சரிங்க. அங்கே இருக்கிறது மனோன்மணிங்கய்யா, போக சக்தி.
அம்பாள் தனி அம்பாலாக இருப்பாங்க. ஆனால் இல்லை அதுதான். ஆமாம் ஆமாம் நேத்தியே தான் சொன்னாங்க. அதை மறந்தே போயிட்டாங்க பாருங்கய்யா. நேற்று சொல்லியிருந்தாங்க மறந்து. கிட்டத்தட்ட ஆள் அடியில் ஆள் ஒசரத்தில் வந்து ஒரு அம்பாள் சிலை இங்கே இருந்ததாகவும் அதை வந்து யாரோ வந்து எடுத்துகிட்டு போனதாகவும் வந்து நேற்று ஊரில் சொன்னாங்க. இங்கே அதை நான் சுத்தமாகவே மறந்துட்டு. உள்ள சிலை கிடையாது இங்கே, திருமேனி கிடையாது இங்கே, உள்ள வௌவால் தான் உள்ள. ஊரே பார்க்குது. ஆளே போகாத ஊருக்குள்ளே இந்த கோயிலுக்குள்ளே என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்துட்டே போகிறாங்க. ஐயா ஒத்தால பரட்டுறன்னு காலில் போட்டுக்காதீங்க. பின்னாடி காலில் பரட்டு. இல்லையா கற்கள் கடந்தபடி கிடக்கட்டும். புல்கள் மட்டும் நீங்கள் வெட்டி விடுங்கய்யா. அந்த முள்ளை மட்டும் அகதி விட்டால் போதும் லைட்டாக. இந்த ஊரானே பக்கத்து ஊரா? கோயில் பார்த்துருக்கீங்களா? அந்த கோயில் இதுக்கு முன்னாடி முள்ளு தான் இருந்துச்சா? ஆனால் உள்ளுக்க சாமியும் இருக்குண்ணே. அதுக்காக தான் சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம தஞ்சாவூர்ண்ணே. தஞ்சாவூர் அன்பு தானே எல்லாம் செய்த அறக்கட்டளை, அது மூலியமாக வந்திருக்கோம். இந்த மாதிரி தகவல் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு இது மாதிரி கோயில் இருக்குன்ட்டு. நேற்று வந்து இது மாதிரி ஊரில் தகவல் வாங்கி இது பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே வந்து சிவன் இருக்கார், முருகர் 6 முகம் கொண்ட முருகர் இருக்காங்க. சரிங்களா? உங்கள் ஊரில் சிவன் கோயில் இருக்குது கரெக்டாக? இந்த ஊரில் சிவன் கோயிலே இல்லைன்னாங்க. ஆனால் உண்மையிலே உள்ள ஒரு சிவன் இருக்கார். உலக நாதீஸ்வரர் சிவனோட பேர் நாதீஸ்வரர். இது கண்டுபிடிக்கிறதுலாம் இல்லைங்க, உள்ள தகவல் இருக்குன்னு சொல்கிறாங்க. நார்மலாக அவங்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்க. இந்த மாதிரி இருக்க வெட்டவெளி இல்லை, நம்ம வந்து அறக்கட்டளை வச்சுருக்கோம். இது மாதிரி கோயில்களை மீட்டெடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி நம்மளுக்கு தகவலின் பேரில் வந்தோம். சிவன் மட்டும்தான் இருக்காருன்னு வந்தோம். உள்ளே பார்த்தா சிவன் மட்டும் இல்லை, முருகரும் இருக்காங்க. ஆமாம். சரி, போகிறப்போ வரப்போ முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் ஒரு விளக்கு சின்னதாக போட்டுட்டு போங்க. சரிங்கண்ணா? நின்று பார்த்தீங்க, அதனால் கோயிலில் முள்ளாக இருக்குன்னு சொல்லாமல் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த முட்களை அகட்டிட்டா உள்ள ஆள் போவாங்கள்ல, அதுக்காக தான். இந்த கோயில் சிவன் கோயில் இல்லை, சிவன் தாயா மெயினு. ஆனால் அது இல்லைன்றாங்கல்ல. சரிங்க. தெரியலை நிறைய பேருக்கு. ஊர் மக்களுக்கே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, முள் இருக்கிறதுனால உள்ளே போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உள்ளே போகாதனால தான் முள்ளே வளருதுன்றது நிறைய பேருக்கு சொன்னால் தான் புரியுது. பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி முள்ளை அகட்டிட்டா இன்றைக்கி நிறைய பேர் வரேன்ற மாதிரி நேற்று சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம். வந்தாலும் வரலனாலும் நம்மளால் முடிஞ்சது என்னவோ கண்டிப்பாக அது பண்ணிட்டு போவோம். கரெக்டாக இந்த ஊரோட பெயர் பாண்டகபாடி. ஊர் போர்டை தாண்டினோடனே ஊர் ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரில் ஊர் வயல் நினச்சிட்டு இருக்காதிங்க. இங்கே மட்டும்தான் அந்த சோளம் இது போட்டிருக்காங்களா, இங்கேருந்து வீடு ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதை தாண்டினோடனே தான் வீடு. அது அம்மன் கோயில்னு நினைக்கிறேன். அந்த கோயிலுக்கு முன்னாடியே வலதுபுறம் திரும்பினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க முள்ளெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அகட்டி தான் வச்சுருக்காங்க. ஒரு பாதையாக ரெடி பண்ணியிருக்காங்க.
இதில் என்னென்ன திருமேனி இங்கே இருக்குது அப்படின்னா, சிவன் மூலவராக இருக்கார் இங்கே. சிவன் இல்லாமல் 6 முகம் கொண்ட முருகர் இருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு பக்கத்தில் வள்ளி தேவானையில் வள்ளி மட்டும் இருக்காங்க. அப்புறம் வெளியே இந்த சுற்றுப்பிரகாரத்தில் இருக்க ஒரு ருத்ரபாகம் வந்து ஒரு சிலை இருக்குது. அது இல்லாமல் ஒரு அம்மன் சிலை கிடையாது. அம்மன் சிலை 6 அடியில் இருக்க அம்மன் சிலை வந்து இங்கே இல்லை, இவங்க இருந்ததாகவும் இப்போ இல்லாதுன்ற மாதிரி ஊர்க்காரங்க சொன்னாங்க. அது இல்லாமல் இங்கே இந்த அம்மன் சிலை ஒன்று இருக்குது 2.5 அடியில். வந்தப்போ ஃபுல்லாகவே முடிச்ச பார்த்தீங்கனாலே தெரியும், முன்பின் போடுவோம் சேது போட்டுறத ஃபுல்லாக முள்ளாக இருந்துச்சு. தெரிஞ்சு இப்போ இதை மட்டும் அப்படியே சுத்தம் பண்ணிவிட்டு திருமேனிகளை அப்படியே தண்ணியை வச்சு கொஞ்சம் சுத்தம் பண்ணி இது பண்ணி அடுத்த வேலைகள் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு? வந்திருக்கீங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி அங்கே அந்த வஸ்திரம் போட்டதான் நீங்களா? அது கிடையாது. சரி நீங்கள் போங்க பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை பிரதர் வந்திருக்கீங்க இந்த கோயிலுக்கு? நான் இந்த பக்கம் போகிறப்போ வருவேன். பரவாயில்ல வரீங்க. எந்த ஊர் நீங்கள்? நான் ஆத்தூர்னா அந்த இதில் இருக்கு, அங்கேருந்து நீங்கள் வரீங்களோ இங்கே? பரவாயில்ல பிரதர், ஊர்லேயே யாரும் வர மாட்டாங்க, நீங்கள் வந்துட்டு போகிறீங்க, ரொம்ப சந்தோஷம் பிரதர். இன்றைக்கி அந்த முள்ளெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த முள்ளெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அகற்றிட்டு ஒரு சின்ன உழவார பண்ணிவிட்டு இந்த ஊர் மக்களுக்கு வழிபாடுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு ஒரு சின்ன இது, அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பாருங்கள் பிரதர், பரவாயில்ல, கேட்க ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. வந்தார் பிரதர், கரெக்டாக எல்லா திருமேனிக்கும் ஒரு பூ எடுத்து வந்து வச்சுட்டாரு. லோடு அதிகம், அவ்வளோதான் என் கெப்பாசிட்டி. ஐயா நீங்கள் தோலில் தூக்கி போட்டு வந்துடுவீங்கன்னு நினச்சேங்க. ஐயா கண்டிப்பாக இதுதான் நீங்கள் சொன்ன அந்த தத்து இதுங்களா ஐயா? அறுக்கிற ரொம்ப மாதிரி டக்கு டக்குன்னு முன்னாடி 2 பாடு எர்ணேஸ்வரர்கிட்ட வருது. எங்கேருந்து வருது தெரியுமா? மாட்டு பால் இருந்து வருதுங்கய்யா. மாட்டு தூக்குறீங்க. ஐயா எனக்கு லேட்டாக குடிச்சிக்கிறேன். ஐயா நீங்கள் குடிங்கய்யா, நான் வைங்க லேட்டாக குடிச்சிக்கிறேன். அது கப்ப வேணா கொடுங்க. கேளுங்க என்ன சொல்றாருன்னா, மேலே தூக்கிட்டே வரீங்க அப்படியே கிளாஸை. அவ்வளோதான் விஷயம். போது சிவாய் நம்ம தாளிச்சு இழிச்சலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. தாளிக்கல, கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படியே போட்டிருக்காங்க பச்சையா. அவ்வளோதான் ஐயா இருந்தாங்க. இதில் வடக்கு பாறைப்பட்டியில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணோம்ல? ஆமாங்க ஐயா, அந்த பாலுங்க. அது அந்த பாலில் மோரக்கி இது பண்ணி வடக்கு பாறைப்பட்டி நேற்று வடக்கு பாறைப்பட்டியில் ஒரு அபிஷேகம் நடந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை 48. அந்த பால் பரவாயில்ல, போதுங்கய்யா, குடிச்சுங்கய்யா, போதுங்கய்யா. ஓ அபிஷேகம் பண்ணி வந்த பால் நான் லேட்டாக குடிச்சிக்கிறேன். அதாங்க ஒரே சொன்னான். சாமி எங்கேருந்து வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து. ஐயா புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து 3 நாளைக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ண பால் இங்க வருது. அரியலூர் வந்து பெரம்பலூர் நகரம் திட்டக்குடி பாட்டில இருந்து வந்து இந்த மோர் குடிக்கணும்னு இருக்குங்கய்யா. ஐயா நாங்கள் மீன் வேலை என்று நேற்று ஐயா ஷேடோ மாதிரி தெரியுதுங்க பாருங்க. இங்கே காத்து மாதிரி இருக்காரு, அவரை போய் சும்மா சும்மா என்ன கொடியாது? கோவக்குடி ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்க, அடியில் அந்த கார்னரில் கட் பண்ணிருக்கோம் பாருங்க. ஆமாம், அடியே கட் பண்ணாதான் அது மேலே வர்றது குறை. ஐயா ஆனால் கட்டடம் ரொம்ப நொடியாக இருக்குங்க பாருங்க. செங்கல் தொட்டாலே விழுவுதுங்கய்யா, கொஞ்சம் அதை பார்த்து
கொடி ஓகே, இன்னும் ஃபுல்லாக உழவார பண்ணி ஒன்று தனியாக பண்ணணுங்கய்யா. இப்போதைக்கு நம்ம சாமிக்கு பண்ணிவிட்டு யாரோ ஒரு புண்ணியம் வந்து வேஸ்ட்டுக்கு வெட்டி க்ளீன் பண்ணியிருக்காங்க. கோயில் ஃபுல்லாகவே சுற்றி அதோட கற்கள் தான் ஃபுல்லாகவே பின்னாடி ஒரு மதில் சுவர் மாதிரி இப்போ காட்சி அளிக்குதுங்க. இது பார்க்குறப்ப ஃபுல்லாக அந்த உடஞ்ச கல்லை தூக்கி தூக்கி அது மேலே போட்டு ஃபுல்லாகவே அது போல் தான் இருக்குது. அப்புறம் நம்மளெல்லாம் எந்த நானும் இப்போ காவக்கேட்ட கோயில் தானே நான் வந்து நேற்று எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து வேலை பார்க்கல. என்ன பண்ணுச்சு சாமிடா, படைச்ச சாமி என்ன பண்ணும் நம்மளை வாழை தான் வைக்கும், புரியுதா? அவங்களுக்கு பெரியவங்களுக்கு புரியலன்னா நம்ம எடுத்து சொல்லணும். அவங்க உள்ளே இருக்கிறாங்க அந்த பழைய காலத்தில். இப்போ கூட என்ன சொன்னார், காவு கேட்குது அது இதுன்னாங்க. எப்படி சிவன் கோயிலில் எப்படி காவு சிவன் கோயிலில் நான்வெஜ் சமைப்பாங்களா? காவுனா என்ன, உயிர் பலி. எப்படி சிவன் கோயிலுக்கு காவு கொடுக்க முடியும்? இனிமேல் நம்ம ஒரு விளக்கு வைக்கிறோம், நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் நல்ல புத்தி வரணும் அப்படின்னா உள்ளே வந்து இருக்கிற எண்ணெயை எடுத்து ஊற்றி ஒரு விளக்கு ஏற்றி விட்டு போங்க. உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, சரியா? என்னை பார்க்க வர்றதை விட சாமியை பார்க்க வாங்க. அவ்வளோ எனக்கு உங்கள் மேலே ஒரு அன்பான கோபம் வருது. ஏன்னா எழுத்தாப்பில் தானே. எத்தனை நாளாக வீடியோ பார்த்துட்ருக்கீங்க? சொல்லாதீங்க. எதுக்கு பார்க்க நான் பல வாட்டி காணல லைக் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. என் வீடியோக்கு லைக்கே போடாதீங்க, சரியா? என்ன நடக்குது, என்ன பண்ணுறேன்? இப்போ நான் தஞ்சாவூர்லேருந்து எனக்கு இங்கே 108 கிலோமீட்ரு நான் இருக்கிற இடத்துலேருந்து. நேற்று வந்துட்டு போயிட்டு இன்றைக்கி திரும்ப 4 பேரை கூப்பிட்டு வந்து உங்கள் ஊரில் அனுமதியும் கொடுக்கல தெரியுமா? அதை மீறி நம்ம ரொம்ப நேரம் நேற்று நைட்டு ஃபுல்லாக அனுமதி கேட்டு இன்றைக்கி காலையில் ஃபுல்லாக கேட்டு ஊருக்காரங்க யாராவது ஒருத்தங்க வந்து பண்ணுறாங்களா பற்றியா? வந்தாலும் வராட்டாலும் நமக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்குது. அதை பிறருக்காக நம்ம தள்ளி வைக்காமல் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஒரு 2 பேருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வராங்க, ஒருத்தருக்கு பசிக்கல சாப்பிடாமல் இருக்காங்க, ஒருத்தருக்கு பசிக்குது அவரும் சாப்பிடாமல் இருப்பாரா? யாருக்கு வேணுமோ யாருக்கு பசிக்குதோ அவங்க சாப்பிடணும், சரியா? இங்கே பண்ணி எதர்ச்சியாக வந்தீங்களா யாரும் சொல்லி வந்தீங்களா? எதர்ச்சியாக தான்மா, வேறு இது தேடி வந்ததுமா. வந்துகிட்டு இருக்கும்போது ரோட்டில் நீங்கள் தான் பார்க்காம இவ்வளோ நாள் போயிட்டீங்க. நான் இப்போ வந்து பார்க்கும்போது ஏதோ வழி கேட்கும் போது கோயில் தெரியுது நமக்கு. சரி, சிவன் இருக்காருன்னு பார்த்தாரா, பின்னாடி முருகரும் இருக்கார். சரி, இனிமேல் விட்டுருங்க, இது வரைக்கும் விட்டுருங்க. இனிமேல் நீங்களும் சாமி பார்க்க வந்தீங்கம்மா, பாருங்கள். நான் தானே அப்படி நின்று பார்க்கணும். வெளியூர்லேருந்து வந்துட்டு நீங்களாம் உள்ளே இறங்கி நேரம் வேலை செஞ்சுருக்கணும் கூடாது. கேட்டிங்களா? சும்மா சொல்லுங்களா, ஏன் போகக்கூடாது? எதனால் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க? உள்ளே ஏன் போகக்கூடாது? காவை கேட்குதா அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் கேட்டேன். என்ன படிச்சிருக்கீங்க எல்லோரும்? இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. என்ன சொல்கிறது, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இனிமேல் தெரிஞ்சுங்க, இது வரைக்கும் விட்டுருங்க, சரியா? இது வரைக்கும் போச்சு. இனிமேல் முருகர் எல்லாம் முருகர் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறீங்களா? யார் வைப்பீங்க முருகர் ஸ்டேட்டஸ்? நீ முருகர் பக்தனாடா? என்ன சொல்கிறது, உள்ளே போய் முதல்ல பார்த்துட்டு விட போகிற. அப்புறம் அது இருக்குல்ல, உள்ளே போயிருக்கியா இல்லையா? எப்போ பார்த்த? நிறைய டைம் பார்த்துருக்கேன். சும்மாவே பார்த்துட்டு போகிறது. முருகருக்கு மாலை போட்டிருக்கீங்களா? இல்லை. ஸ்டேட்டஸ் வைக்கிறது, முருகனை வேண்டுறது. ஊரில் 6 தலையோட அவ்வளோ அழகாக உள்ள ஒரு முருகன் இருக்கார், 6 முகத்தோட. நீ சாப்பிடுங்க. வீடியோவில் ஐயா வணக்கங்க. வணக்கம்.
ஐயா எங்கேருந்து வந்திருக்காங்கய்யா? ஐயாலாம் ஊருக்கார. இந்த ஊர் தானா? ஐயா நீங்கள் ஃபோன் பண்ணீங்களே ஆமாம். அவர் தான் நான். அண்ணே நேரில் வந்து நீங்கள் ஒரு வாரம் ஃபோன் பண்ணால் நான் கண்டிப்பாக வந்திருப்பேன். ஐயா நேற்று உங்களுக்கு அடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு மில்லுக்கு தேடி வந்தோங்க ஐயா. மில்லுக்கு வந்தால் பையன் பெரம்பலூரில் இருக்கேன். அதான் பையன் இருந்தார் ஆக்சுவலாக. அவங்கள்ட்ட கேட்டதுக்கப்புறம் தான் அப்புறம் உங்கள் நம்பர் வாங்கிட்டு அந்த நம்பர் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. அப்புறம் இது பண்ணதுக்கப்புறம் தான் நான் தான் சொன்னேன் சார் ரைட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணி போமெண்ட்டு இதை குடிக்கிறேங்க. ஐயா வாங்க. ஐயா இருந்தாங்க தம்பி இன்னொரு பிசேட் கொண்டு வா. ஐயா தான் நேற்று நம்ம ஐயாட்ட தான் அனுமதி கேட்டிருந்தோம். அப்புறம் ஓரளவுக்கு இன்னொரு பேசிட்டு பிசேட் கொண்டா. சொல்லிட்டாரு. ஊர் பசங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருக பக்தர் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. ஆனாலும் உள்ளே சாபம் இருக்குது, அதனால் நாங்கள் வர்றதில்லை. உள்ளே வந்து ஏதோ ஒரு காவு கொடுக்கணும், அதனால் நாங்கள் வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு விலகி இருக்கிறாங்க இந்த ஜென்ரேஷன் பசங்களும். அதான் கஷ்டமாக இருக்குது. ஏதோ சொல்கிறது தான் அப்படி, அது உண்மையாக தான் சொல்கிறாங்க. அது உண்மையை தான் சொல்கிறாங்களா? சொல்கிறாங்க, அது நம்மளா தான் வேணும் சொல்லுங்க ஏதாவது வாங்கிட்டு வரது. ஐயா சாப்பாடு பணி வேணுங்க. சாப்பாடு சொல்லுங்க வாங்கிட்டு வரேன். அப்புறம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க? ஐயா நம்ம பணி அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும்யா. சரிங்களா? சாப்பாடு தான் இங்கே வந்துட்டு அதை எடுத்துக்கிட்டேன். ஏதாவது பிஸ்கட் ஐயா அது ஒரு வாங்கி வச்சிருங்கய்யா, அவர் கொடுக்குறாங்கல்ல, வாங்கி வச்சிருங்க. நீங்கள் தனியாக வந்திருக்கீங்களா? தண்ணி கொண்டு வா. தண்ணி இருக்குது, இந்த இருக்குது. பிடிங்க ஃபஸ்ட்டு. இது வந்து அந்த சாப்பாடுலாம் சொன்னீங்களா, அதெல்லாம் இன்னையோட போயிடுவாங்க. ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் எல்லாரும் போயிடுவாங்க. ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி மட்டும் எடுத்துருவாங்க. தம்பி இல்லைன்னா பொண்ணு கிடைக்காது பார்த்துக்க. எங்கே போறீங்க? பெருசாமி தண்ணி அடிக்க எங்கே போறீங்க? இப்போ எத்தனை போர் இருக்கா? போர் இல்லைங்க, அந்த மறைக்குள்ள தண்ணி மறைவுள்ள வா அப்படியே வா. ஒரு 4 குடம் ஸ்கூட்டி வச்சுருக்கீங்களா? அப்படியே ஒரு 4 குடம் இருந்தால் வாங்கிக்கலாம். அப்படியே பாரு, இப்படியே கூட இங்கே பிடிக்கணும், இப்படியே கூட வாங்கிக்கலாம். இந்தாண்டே வாங்கிக்கலாம். காணொளி போட்டுட்டு வந்து உழவார பணி பண்ணுறது அவ்வளோ நல்லது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இது போட்டதுனால தான் இந்த ஊரில் இருக்கிற பசங்களே பார்த்துருக்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வீடியோவில் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த சாமியோடைய கோவிலோடைய பேரே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உலக நாதேஸ்வரர், எவ்வளோ அழகான ஒரு பேர் பாருங்க. சரிங்களா? அவங்களுக்கு அந்த ஊர் பசங்க கையாலே தண்ணி எடுத்து வர வச்சு ஊற்றுவோம். அப்போ தான் அவங்களுக்கு நாளைக்கு ஒரு அக்கறை இருக்கும். இங்கே பிடிச்சிக்கலான்ட்டாங்களா? அப்புறம் எங்கே போகணுன்னாங்க அவங்க? ஆமாய்யா. சாமி பேர் தெரியுமில்ல? வீடியோ பார்த்து சொல்கிறீங்க? பரவாயில்ல, தெரிஞ்சா ஓகே தான். எதை பார்த்தா என்ன தெரியுமில்ல, அது போதும். உங்களும் சிவன் கோயிலே கிடையாது தானே? இது மட்டும் தானே? இனிமேல் போய் விளக்கு நாங்கள் தான் வச்சுட்டு போகிறோம்ல, அதுக்கு எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க. திரி கூட நீங்கள் ஏற்ற தேவையில்லை. விளக்குக்கு எண்ணெய் போடுங்க, அது போதும். டின்னு கூட யார் வீட்டில் வச்சுக்கோங்க, காய்ச்சி ஊற்றுங்க. 16 லிட்டர் கொடுத்துட்டு போயிடுவோம். அதையும் விளக்கு தான். நீ இங்கே வர இங்கே காய்ச்சி இருந்தா கொண்டு அங்கே வை. அதை ஊற்றி கொண்டா இந்தா அதையும் புறத்தக்கூடாது. எப்படி இல்லை ஐயா, இருக்கிற பசங்க ரொம்ப இது பண்ண வேணாம், பிடிச்சிட்டு வரதை ஓகே ஏற்றுக்கோங்க ஐயா. திரும்ப நீ கழுவி மட்டும் விட்டுட்டு வைக்கணும், காஞ்ச உடனே. வெயிலில் போயிருக்காரு ஐயா. அண்ணா கொஞ்சம் ஐயா ஊற்றலாம் கொஞ்சம் சேர்த்துக்கும். காஞ்ச உடனேங்க எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா அபிஷேகம். இல்லைம்மா புரியல. பல வருஷம் ஆச்சு சாமி இந்த கோயில் இடிஞ்சு. இதை எடுத்து காட்டுங்கடான்னா ஊருக்கார போயில ஒரு கவர்மெண்ட்ல எழுதி கட்டிட்டாரு. கவர்மெண்ட்ல தான் இருக்கு, கவர்மெண்ட் தான் எடுக்க மாட்டேங்குது. எடுக்க மாட்டேங்குது சாமி.
சரி, நீங்களாம் வந்து வணங்கலாம்ல? வணங்குவோம் சாமி. நாங்கள் பொட்டை புள்ள வந்து வணங்குவாக்குமா சாமி. உங்களை வேறு ஒரு பூசாரி வந்து வணங்கினாங்கன்னா நாங்கள் என்ன தேவையோ வாங்கி தருவோம் சாமி. இப்போ நான் அங்கே வந்து ஒரு விளக்கு வச்சுட்டு போகிறேன். அந்த விளக்குல எண்ணெயும் இங்கே ஒரு டின் வைக்க போகிறேன். அந்த எண்ணெயை காய்ச்சி கொண்டு வந்து அதில் ஊற்றினா போதும், அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். சரி சரி. ஏற்றி வச்சா போதும். இன்றைக்கி ஏற்றி வச்சிங்கன்னா நாளை வரைக்கும் எரியும். சரி சாமி. அப்படி ஏற்றி வைக்கிறீங்களா? ஏற்றி வைக்கிறேன். அப்படி விளக்கு ஏற்றிங்கன்னா இந்த கோயிலுக்கு வெளிச்சத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது நடக்கும், சாமி. கோவிலும் நல்லா வரும். சரி சாமி. வணங்காமல் இருந்தால் வணங்காத கோயிலை ஏன் கட்டிக்கிட்டுன்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல. நீங்கள் வந்து இந்த ஓட்டை இடிஞ்சதுலேயும் வணங்குனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஐயோ இடியதில் போய் மக்கள் வணங்கிட்டு இருக்காங்களே, வணங்க கட்டலாம். இந்த சாமி எப்படி இருந்தது? நான் ஏற்றலாம்ல சாமி. நான் ஒன்றும் தப்பு. யார் வேணாலும் ஏற்றலாம், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் ஏற்றலாம். வயசான ஆகி தான். உங்களுக்கு இல்லாத உரிமை யாருக்கும் கிடையாது. சரி சரி. சரிங்களா? எப்படி உங்களுக்கு இல்லாத உரிமை யாருக்கும் கிடையாது. நீங்கள் வந்து ஏற்றலாம். சரி சரி. யார் என்ன குறை சொன்னாலும் கேட்காதீங்க. இந்த வாய் எப்படி வேணாலும் ஆமாம் பேசும். சாமி. நீங்கள் சாமியை மேலே பாரத்தை போட்டு சரி சாமி. தினந்தோறும் ஒரு கற்பூரம் இங்கேருந்து கூட ஏற்றிட்டு போய். சரிங்களா? உங்கள் பேர்? அசோதைங்க. அசோதம்மா. என்ன பாருங்க, ஊற்றி கொடுங்களா? கொடுத்தா கொடுத்து காலி பண்ணாங்க. முருகனுக்கு அரோகரா, இரவேல் முருகனுக்கு இல்லை இல்லைங்கய்யா, விட்டுட்டு ஓடும். பிரசாதமாக இல்லைங்க, ஃபுல்லாக இது தான் சுத்தம் தானே பண்ணுறோம். அது இப்போ இது பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு படைக்கணும். அதெல்லாம் வேணாம். ஆட்டவருக்கு நிறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, எந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தையில் வைத்து அடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேள் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன், தென் கடம்பை திருக்கர கோயிலான், தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கோற்று என் செய்யும், குமரேசன் இருதாலும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடிலே. சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளி தெய்வானைக்கு அரோகரா. மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, கொன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. தண்ணி தண்ணி வேணுங்க, வேணும். இந்த வந்து சொல்லுங்க, ஊற்றிட்டு கொடுங்க. ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, வாழிமிசை கல் மிதப்பில் இணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. திருச்சிற்றம்பலம். வள்ளி தெய்வானைக்கு அரோகரா. ஒரு சிலை தான் எடுத்து போட்டாங்க. இப்போ இவங்க வள்ளி தானுங்கய்யா? வள்ளியம்மையார். ஓகே. இவங்க பூலோகத்துக்கு வேணா உள்ளவங்க. ஓ. தெய்வானை வந்து தேவர் உலகத்துக்கு உள்ளவங்க. இப்போ முருகனுக்கு வலதுபுறம் எப்பவுமே வள்ளி இருப்பாங்களாங்களாயா? ஆமாம், எப்போதுமே சாமி இந்த பக்கம் தான் இருப்பாங்க. வலதுபுறம் வள்ளி, தேவானை வந்து இடதுபுறம் இருப்பாங்க. சரி சரி. இப்போ முருகர் வந்து மயில் இருக்கிறது வந்து தேவருக்குள்ள மயில். ஓ. தெய்வான பக்கம் இருந்தா அது தேவலோகத்துக்குள்ள மயில். ஓ. ஐயா பாலசுப்ரமணியா. இடற்கடல் இடைப்பட்ட இழைக்கின்றேனை, எப்பிறவி அறுத்து ஏற வாங்கி ஆங்கே, ஊவி அமருலகு அனைத்தும் உருவி போக, உரியில் அருகுணத்து ஆண்டு கொண்டார்.
என்ன சாமி இதா இல்லைங்களா? தெரியலையா என்ன சாமின்னு? வட்டம் அது எங்கே அப்படி அது வட்டம் இருக்கு. எது வெளில இருக்கிறது கேட்குறீங்களா இல்லை உள்ளே இருக்கிறது கேட்குறீங்களாம்மா? சிவன் தெரியுன்றீங்களா? அது ஒரு அம்மன். ஐயா அது அம்மன் பேர் என்ன சொன்னீங்க? வெளில ஒரு அம்மன் மனோன்மணி. மனோன்மணி. ம். கடைசியாக எப்போ வந்தீங்க அந்த கோயிலுக்கு? எல்லாம் அடப்பா இருந்துச்சு, இப்பதான் சுத்தம் பண்ணியிருக்காங்க. சுத்தம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க அதான் கேட்குறேன். நாங்க இங்கே தான் பக்கத்துல தான் இருக்கோம். எல்லாம் அடப்பாவே அதனால தான் பக்கத்தில் இருக்கிறதுனால தான் கேட்குறேன் எப்போ வந்தீங்கன்ட்டு. சொல்ல மாட்டீங்க பார்த்தீங்களா? சரி இனிமே வாங்க. ஒன்றும் 2-3 பிரச்சனை மாசத்து பார்த்தேன். பார்த்தீங்க. 2-3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எல்லா ரூம்லயும் இருந்துச்சு சாமி சிலை. ஏன் நடத்தாத இருந்தாங்கன்னு தெரியல. நீங்கள் நடத்தலாம்ல வந்துட்டு இதுக்கப்புறம் சொல்லுங்கள். யார் வேணாலும் வரலாம். விளக்கு வச்சுட்டு போகிறோம். நீங்கள் வந்து விளக்குக்கு எண்ணெய் மட்டும் போடுங்க சரிங்களா? எண்ணெயும் கொடுத்துட்டு போயிடுவோம். நீங்கள் காய்ச்சி ஊற்றினா மட்டும் போதும். அதை ஒரு நாளைக்கு போட்டால் அடுத்த நாள் வரையும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? தெரியலையே இப்படி போய்வனே. வணக்கம். வணக்கம், வாங்க. ஐயா என்ன வயசாகுது? எப்படி ஏறி வந்தீங்க? ஏதாவது நீங்களாம் வந்திருக்கீங்களா? ஒரு ஆதங்கத்தில் ஏறி போயிடலாம் அப்படிங்களா? தைரியத்தில் வந்தேன். என்ன வயசாகுது உங்களுக்கு? வயசு 80 ஆயிடுச்சு. 80 ஆயிடுச்சு. ஐயா கூட இருக்குங்க ஐயா. இல்லையா, அதாவது விக்குருதி வருஷம் பிறந்தேன் நான். ஐயா இப்போ இந்த கோவில் உங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து எப்படி இருக்கு? இப்படியே தானே இருக்குது. இப்படியே தான் இருக்குது. அதனால வதந்திக்கு என்னன்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அது உண்மையாக போய் அங்கெல்லாம் தெரியல. என்ன வதந்திங்க ஐயா? அதாவது தேர் இறங்கி போச்சு, சித்தர் தேர் வீட்டுனால இறங்கி போச்சு. அதுக்கு வந்து தலசம் பம்னாட்டி பிள்ளையாக இருக்கணும். தலசம் பம்னாட்டி பிள்ளையாக இருக்கணும். என்னங்க? தலசம் பம்னாட்டி தலை பிள்ளையாக இருக்கணும். தலைப்புள்ள அந்த பிள்ளைக்கும் தலை பிள்ளையாக இருக்கணும். அது திரும்ப எருமாடு அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுது. அதனால தான் எனக்கு தேர் வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லி ஓடிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுதான் தெரியும். வேறு ஒன்று பாருங்கள். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? வந்திருப்பீங்க. நான் வீட்டே தான் வீடு பாருங்க. இந்த மேற்க அட்டைப்பட்டா இருக்குல்ல. கடைசியாக எப்போ வந்தீங்க? கடைசியாக என்ன இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னே கூட வரணும். அந்த இதுக்கா அந்த கொளுத்துனதுக்கு அன்னைக்கு கூட வந்தேன்யா. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. இந்த என் பங்காளி 2 பையன் சேர்ந்துட்டு வக்கால ஒழிங்க சாமியை சிலையெல்லாம் கடத்தி பெங்களூரில் கொண்டு போய் கொடுத்துட்டானுங்க. உங்களாட்ட என் பையன் சின்ன பையன் ஒரு பையன் பஸ்ஸு கண்டக்டர் அப்படின்னான். அவன் போய் காலையில் போய் சூட எடுத்துகிட்டு வருவான். போய் அன்னைக்கு இங்கே போய் பார்த்துட்டு சுற்றி வரும் பார்க்கும்போது சுப்பிரமணியர் பாண்டாப்பட்டினி கீழே இருந்தான். வந்து இங்கே பையன் சொன்னான் இந்த மாதிரின்னு. அப்போ செய்தவெல்லாம் போய்டும். அப்போ குடும்பம் அட்டை சொல்லாத போடும்னா அதே மாதிரி 3 குடும்பம் போய் சேர்ந்து வச்சு பேச சொல்ல நாதியில் எங்கே இங்கே சிலை எடுத்தவங்களா? ஆமாம் பாருங்க. இந்த அதுலேருந்து சுப்பிரமணியர் அம்பாள் சிலை. சுப்பிரமணியர் சிலை இருந்தாங்க. சுப்பிரமணியன் தான் தோற்கா. இது இவங்க சொல்கிறீங்க. சுப்பிரமணியனுக்கு பக்கத்தில் இருந்த வள்ளி தேவானில் தேவான சிலை. அந்த மாதிரி இவ்வளோதான் தூக்கிட்டு போயிட்டாங்க. இல்லை கண்ணா, இது நான் இப்போ இடையில தான் தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த 1 வருஷத்துக்குள்ள தான் தூக்கிட்டு போயிட்டாங்க. 1 வருஷத்துலையா? இல்லைப்பா இல்லைப்பா, நான் பார்த்தல. நான் வந்து உங்களுக்கு அப்பாவா அவங்க? நீ பார்த்தல. நான் சிலையை பார்த்துட்டு இருக்கேன். இங்கே பாரு தம்பி அந்த கோயில் சிலையா? ஏமா இல்லை இது கேளுங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம். அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த சிலையை அப்போ எடுத்துகிட்டு போனதா அம்மன் சிலை. அம்மன் சிலை வந்து இப்போ நடுவில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆமாம், அப்படி நடுவில் எடுத்துருப்பாங்க. அதுதாங்க உண்மை. சரிங்க, நீங்கள் போய் பாருங்கள், சாமி பாருங்கள். சரி, இப்போ எப்படி இதை ஐயா உங்கள் ஊர் கையில் தான் எல்லோரும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆமாம், நீங்கள் சொல்கிறத நம்ம செய்யலாம். இப்போ நமக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கிறது இதை சுத்தம் பண்ணி சாமி கும்பிட. ஏன்னா ஒரு வழிபாடு இல்லாமல் இருக்குது. ஆமாம், அப்போ இப்போ ஒரு காணொலி போட்டது மூலமா இப்போ எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு வழிபாடு பண்ணுறோம். நீங்கள் போல் ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் வழிபட்டால் கூட இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குங்கிறதுல நம்ம வந்திருக்கோம். சரி, நீங்களாம் ஊர் கூடி ஒத்துக்கிட்டு அறநிலைத்துறையில் அனுமதி வாங்கினீங்கன்னா வாங்கி தரேன்யா. இந்த கோவிலுக்கு நம்ம பாலாலயம் பண்ணி சாமி எடுத்து வெளியில் வைக்கலாம். நீங்கள் கட்டுறது எப்போ வேணாலும் கட்டலாம். ஏன்னா மக்கள் வந்து வழிபடுறதுக்கு பயப்படுறாங்கல்ல. இந்த மண்டபம் எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு. இது வந்து அதனால நீங்க தான் ஊர் கூடி முடிவு எடுக்கணும், அரசாங்கத்தோட சேர்ந்து. அறநிலைத்துறைக்கு மனு போட்டு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, நாங்கள் வேறு இந்த கோயில் ரொம்ப காலமாக கிடைக்கு, அதை எடுத்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கி அந்த மாதிரி வாங்குங்க, நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? சரிங்க. காலையிலேருந்து ஊர் மக்கள் யாரும் வரலன்னு ஒரு சின்ன மரக்குறை இருந்துச்சு. பரவாயில்ல, சுத்தம் பண்ணுறப்ப வரலனாலும் சாமியோட திருமேனிகளை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஒரு ஆளாக வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு ஆளாக
குடம் தூக்கிட்டு இது பண்ணி வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு ஆளாக பால் எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க. அவங்களால முடிஞ்சதை எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க. இனிமேல் கண்டிப்பாக ஆட்கள் வருவாங்கன்றத சொல்கிறேன். இந்த சொம்பா பெருசு அந்த சில்வர் கோலை எடுத்துகிட்டு போயா. இல்லை சில்வர் கோலை உள்ளே இருக்குதுங்கய்யா. பின்னாடி இருக்கு பாரியா. அது இருக்கு தண்ணி இருக்கே பண்ணதானே ஐயா. அந்த வந்துட்டோங்கய்யா. ஒரு நிமிஷம் நாங்களும் வந்துடுறோம். அப்படியே வச்சுருங்க. நாங்கள் வரப்போ அப்படியே எடுத்து வந்துடுறோம். 2 நிமிஷம் தான். நீங்கள் ஒரு துணி எதுக்கு தெரியுமா? இந்த எண்ணெயை நினச்சி சாமி முழுக்க அப்படியே எண்ணெய் இருக்கணும். அம்பாளுக்கு ஒன்று போடுங்க, நீங்கள் முருகருக்கு போடுங்க. உட்காந்து நல்லா உட்காந்து பொறுமையாக பண்ணியா. ஒன்றும் அவசரம் இல்லை. ரசிச்சு யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் ஊற்று. ஏன் பட்டுப்படாமல் ஊற்றுற நல்லா ஊற்று. இங்கே பாருங்க, இந்த கோவிலை கட்டி சாமி கருவறைக்குள்ளே போயிட்டாருன்னா நீங்களே நினைச்சாலும் வந்து பண்ண முடியாது. உங்கள் பேரில் என்ன? தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன். தமிழ் முருகனுக்கு. தம்பி ஓம் பேரியா? பெரியசாமி. 2 பேருமே இறைவனுக்குரிய பேர் தான். நல்லா எண்ணெயை நல்லா போட்டு முழுசாக ஒரு இடம் கூட அந்த வெள்ளையாக தெரியக்கூடாது. எண்ணெயை நிறையா இது பண்ணுங்க, தொட்டு வைங்க. திருமணியில் ஊற்றட்டும். அதை நீங்கள் துணியால் வச்சு எப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம் திருப்பி. இப்போ என்னாவது பண்ணி இதை சீர்திருத்தம் பண்ணுறீங்கன்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுறேன். அமௌண்ட்டு என்ன எதிர்பார்க்குறீங்களோ என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு நான் தரேன். செஞ்சு கொடுங்க சுத்தம் பண்ணி. இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, நல்லது தான் சொன்னீங்க. அதில் ஒரு வார்த்தை திருத்தம் இருக்குது. உதவின்னு சொன்னீங்கல்ல, அது யாருக்கு? கடவுளுக்கு. அவரு நமக்கு உதவி செய்யணும். இல்லை மறுபடியும் சொல்லுங்க. வார்த்தை தவறி வந்துச்சு அவ்வளோதான். அவர் தான் அது வார்த்தை இல்லை, நம்ம எல்லாருமே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் அவருக்காக பாவப்பட்டோ இறக்கப்பட்டோ பண்ணுறது கிடையாது. சரிங்களா? நம்ம எங்கே சுற்றி எங்கே போனாலும் இங்கே தான் வரணுங்கிறது ஒரு இது. இப்போ எத்தனை நாள் கடந்து போயிருப்பீங்க. இப்போ ஜோடிச்சதுக்கப்புறம் இந்த அதுமாரி ஜோடிச்சிருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி ஜோடிப்பாங்க பாருங்கள் சாமியை. சரிங்களா? சாமிக்கு நம்ம அதுவும் எங்கே இருக்கிற சாமிக்கு உதவி பண்ணலாம். இப்போ நான் பண்ணுறது கூட உதவின்னு வச்சுக்கலாம். நீங்கள் பண்ணுறது கடமை, உங்களுடைய கடமை. சரிங்களா? உதவியை மாற்றி கடமை, உங்களுடைய பங்களிப்பு. இந்த ஊர் சார்பாக இந்த இது சார்பாக இந்த உங்கள் கோயில் தானே இது. என்ன ரொம்ப நாளாக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? மகிழ்ச்சி. ஆனால் கோயில் தகவல் கொடுக்கல. கோயில் தகவல் இது வந்து எப்படி இருக்குன்னே தெரியல. நம்ம குட்டி, நம்மளோட பெரியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படிலாம் இல்லையா? வெளியில இருந்து கூட ஒரு போட்டோ அனுப்பிருக்கலாம். நாங்க எப்படி பயப்படுறோம்னா, இங்க மாசமா இருக்கிற பொண்ணுங்களை வெட்ட சொன்னிச்சு இந்த சாமின்னு சொல்லவும் நாங்க பயந்துட்டோம். அது நாங்க கல்யாணம் அந்த புதுசுலயே இந்த வார்த்தையை கேட்கும் போது நாங்க வரதுக்கு பயந்துட்டு வர மாட்டோம். மாசமா இருக்கும் போதோ நாங்க நடக்கவோ சரி, ஒரு சின்ன மனசாட்சி வேணாமா? சாமி வந்து மாசமா உள்ள பிள்ளைய வெட்ட சொல்லுமா? நம்ம யோசிக்க வேணாமா? நான் என்ன கேட்குறேன், எனக்கு ஒரு ஆள் பதில் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன், அது ஒரு காலம். அன்னைக்கு யார் கையிலையும் செல்லு கிடையாது. இன்னைக்கு இந்த செல்லில் எல்லாருமே பார்க்குறீங்களா? எவ்வளோ பார்க்குறீங்க, எவ்வளோ அறிவுரை சொல்கிறாங்க, எவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி இல்லைன்னு சொல்லி நீக்கியிருக்கிறாங்க. அப்படி இன்னமும் நீங்கள் வந்து புள்ளதாச்சி பொம்பளை அது சிவன் வந்து வெட்ட சொல்லுவாரா? சிவனுக்கு காவு கொடுக்குற அந்த பழக்கம் இருக்கா? அந்த நாளுக்கு ஏதோ ஒரு கிளப்பிட்டு போயிட்டாங்க. அன்னைய நாள் என்னைக்காவது, இன்னைக்கு 26. சரிங்களா? இன்னைக்கு இல்லாத டெக்னாலஜி பிறந்திருக்க மாட்டோம். அப்ப எங்களுக்கு தெரியாது அந்த விஷயம் என்னன்னு. அப்போ இனிமேல் என்னன்னா, அந்த வார்த்தை கூட விளையாட்டுக்கு வரக்கூடாது. வெளியில இருந்து வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட வரக்கூடாது. உங்களுக்கு என்ன, அவங்க வருவாங்க. சிவன் சாமி பேர் என்ன? சாமி பேர் சிவனா? சாமி பேர் தெரியாது தானே? எப்ப பேர் தெரியும்? இப்ப நீங்க போட்ட பிறகுதான் எனக்கு தெரியும். வீடு பின்னாடி இருக்கு. இல்ல அது எனக்கு இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. சரிங்களா? என்ன தெரியுங்களா, இன்னையோட விட்டுறக்கூடாது. யார் வராங்களோ வரலையோ, இருட்டா இருக்கோ வெளிச்சமா இருக்கோ, நமக்குன்னு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு உணர்வு. நம்ம கடமையை வந்து செய்யணும். சில நேரங்களில் பொறுப்பாக செய்யணும், சில நேரங்களில் கடமையாக செய்யணும். கடமைக்கும் பொறுப்புக்கும் தனித்தனி வித்தியாசம் இருக்குது. உங்களை நம்பி கொடுத்தா அது பொறுப்பு. நமக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல, யாரும் வராட்டா கூட நம்ம செய்யணும். 4 பேர் வருவாங்கன்னா வரமாட்டாங்க, அவங்களுக்கு அன்றைய நேரம் சூழல் ஒத்து வராது. அப்போ நீங்கள் கடுகடுன்னு வரலாம், ஒரு விளக்கேற்றலாம், ஒரு சூடம் கூட ஏற்றிட்டு போகலாமே. நீங்கள் நடந்து வரும்போது அந்த பாதையில் புல் முளைக்காது.
மாடு ஆடு நடக்கிற பாதையில் கூட புல் முளைக்கும், நம்ம நடக்கிற பாதையில் புல் முளைக்காது. அப்படி நீங்கள் வரும்போது உழவர பணிக்கு தேவையில்லை இல்லைங்களா? இப்போ இவர் எவ்வளோ பாவமாக இருக்கார், பாவமாக இருக்காரா? ஆனால் இவரோட நிலம் எவ்வளோ இருக்குது? ஊரில் பாதி கிடக்கு இருக்கா? அப்போ நம்ம தான் பாவமாக வச்சுருக்கோம். பார்க்க ரொம்ப வருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கார். ஆனால் ஊரில் பாதி இடம் இந்த கோவிலோடது. உண்மைதானே? சும்மா நீங்கள் ஒரு அட்டை மாதிரி போட்டு எங்களுக்கு வந்து இது பண்ணி சும்மா பண்ண எனக்கு மனசு வரலம்மா. இப்படி இப்போ அட்டை மாதிரி போட்டோன்னா இங்கே நிற்க முடியாது. இப்படி கிராஸாக இருக்குது பார்த்தீங்களா? அது எதுக்குன்னு ஒரு சின்ன முறை இருக்கு இல்லைங்களா? அதான் வந்து ஆரம்பிச்சிட்டிங்க, இதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு. இப்போ என்ன தெரியுங்களா, நீங்கள் இந்த அறநிலையில் உரிய அனுமதி அவங்கள்ட்ட வாங்கணும். அவங்களுக்கு இதை முழுசாக நீங்கள் தெரியப்படுத்தணும். இப்போ நீங்கள் உடனே நீங்கள் அவங்கள குறை சொல்லிடக்கூடாது. நீங்கள் வணங்கவே கிடையாது. நீங்கள் வணங்க ஆரம்பித்து அவங்க பண்ணி தரலன்னா அது தப்பு. சரிங்களா? நீங்கள் வணங்கவே கிடையாது. யாருமே வந்து வணங்கலை. இங்கே நிற்கிற 5 பேரில் யாராவது வந்து வணங்கினீங்களா? கிடையாது. அது நான் ஏற்றுக்கவே மாட்டேன். எனக்கு உறுதியாக சொல்லுங்கள். வருஷத்துக்கு 2 வாட்டி வந்தா மற்றெல்லாம் யாரும் வந்து விளக்கு போட்டு என்னாச்சு? இப்போ நான் ஒரு விளக்கு வைக்கிறேன், அந்த பாருங்க, அதை வருது பாருங்க, அந்த விளக்கு நான் எண்ணெயும் கொடுத்துட்டு போகிறேன். அதை காய்ச்சி மட்டும் அதில் ஊற்றுங்க, பற்ற வைங்க, அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஏற்றுனீங்கன்னா நாளைய வரைக்கும் எரியும். சரிங்களா? திரும்ப யாராவது வந்தால் ஏற்றுவாங்க. கொஞ்சம் பாவம் காட்டுங்க. கஷ்டமாக இருக்குது. என்னன்னா இன்னும் அழகாக இருப்பார் பாருங்க. என்னன்னு தெரியல, இப்போ சொல்லிட்டேன். உங்கள் வீட்டில் நீங்கள் முருகராக வச்சுருக்கதே எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஏத்தாப்புல இருக்கிற முருகரை விட்டுட்டீங்க. நீங்கள் தானே காளியான்னு கேட்டீங்க. பெருசா ஒரு சிலை இருக்குது, என்ன சிலை? பெருசா ஒரு சிலை இருக்குது. அவர் தான் 6 முகன். எல்லா கோயிலும் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? எல்லா சாமி இருந்ததுன்னு எல்லா சிலையுமே. அதான் விநாயகருக்கு தனித்தனி சன்னதி இருக்குது. அம்மனுக்கு சன்னதி இருக்குது, விநாயகர் இருக்குது, பைரவருக்கு இருக்குது, சண்டிகேஸ்வரர் இருக்குது. ஆனால் சிலைகள் தான் இல்லை. அதான் இல்லை, அதான் அம்மன். அது அம்மன். இதோ இது விநாயகர், இங்கே வந்து முருகர். அங்கே ஒரு சின்னதாக அந்த இழுப்ப மரத்துக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, இது வில்வ மரத்துக்கிட்ட, அது வந்து பைரவர். இங்கே பக்கத்தில் இருக்கிறது சண்டிகேஸ்வரர். எல்லாத்துக்கும் தனித்தனி சன்னதி வச்சு உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் விட்டுட்டீங்க. இப்போ என்ன தெரியுங்களா, அவர்கிட்ட நிறையா சக்தி இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து எடுத்துக்கங்க. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். வாங்க பார்க்கலாங்க. அவ்வளோதான் ஐயா, வெள்ளையே இல்லை. நீ சொன்ன மாதிரியே ஃபுல்லாகவே நீ போதுங்க தோட போட்டோம். போமா, அங்கே போய் இது பூஜை நடக்குது, இவருக்கு அபிஷேகம். அங்கே போயிடும். என்ன போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கு? பளிச்சுன்னு தெரியுதா? வெள்ளைப்பட்டு இருக்குன்னா எந்த வழிபாடு அபிஷேகமே இல்லாமல் திருமணி அப்படி மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அந்த இது வெள்ளையாக அப்படியே மாறுறது. எண்ணெய் இது வழியாக ஊற்றணும். சரிங்களா? இது வழியாக ஊற்றுனீங்கன்னா அதை பாருங்க 3/4 லிட்டர் வரைக்கும் ஊற்றலாம். சரிங்களா? இதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் கீழே வரும். கீழே ஒரு கிண்ணம் வச்சுக்கலாம். சரிங்களா? இது பாருங்க, இது இருக்குல்ல, பெரிய இதுக்குள்ளே நல்லா விட்டுட்டிங்கன்னா இதில் பிடிச்சி இதில் எடுத்துக்கலாம். ஐயா இப்படி நீங்கள் நல்லா ஷேர் பண்ணிக்கலாம். ஐயா ஒரு நிமிஷம் எண்ணெய் ஊற்றுறேன், அப்படியே இருங்கய்யா. கப்பே வெளியில் இருக்குது, அதில் தான் கப்பிலே ஊற்றலன்னு. இந்த எண்ணெயை வந்து காய்ச்சி ஊற்றணுமா? யாராவது ஒருத்தங்க வீட்டில் வச்சு கொஞ்சம் காய்ச்சி ஊற்றணும். அதில் படலைங்கய்யா, அவ்வளோதாங்க பட்டு. அப்படி என்ன வச்சுருக்காங்க? ஐயா எத்தனை ஐயா கையில் பிடிங்க, வந்து வைக்கிறேன். ஐயா கையில் பிடிங்க, யாரும் எடுத்துருவோம். ஐயா காவாய் கனக திரளே போட்டு கையில ஐயா எண்ணெய் வலிச்சு விடுங்க. அப்படியே அந்த வார்த்தையை சொல்லாதீங்கம்மா. யார் தூக்கிட்டு போனாலும் அவர் பார்த்து நான் திரும்ப கொண்டு வந்து வைக்கிறேன். சரிங்களா? இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறாங்க? ஐயா இது எங்க இருந்தாலும் கோயில்ல தான் இது விளக்கு ஏற்ற முடியும். சின்ன கோயில்ல தூக்கிட்டு போயிடுறாங்க. சின்ன கோயில்ல கேட்ட உடைச்சு பூட்டை உடைச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. சரி விடுங்க, அவங்களுக்கு ஒரு தேவையா? மணி அது விளக்கு தானே, எங்க போனாலும் கோயிலுக்கு தான் போவோம். இல்லை, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு நினச்சிக்கங்க, அவ்வளோதான். அவங்களே தூக்கிட்டு போனவங்க இல்லை. அவ்வளோதான், பத்திச்சுமா. ஆ
போற்றி போற்றி. எல்லாம் இந்த பக்கம் திரும்ப பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினும் மிகுகொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் சீர் திருதேவாரமும் திருவாசகம் தரச் செய்த நாளும் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தோடுடைய தில்லையம்பலம் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அள்ளேன் எனலாமே. போற்றி தயதய போற்றி என்னும் கைதான் நிகழ்விடேன் உடையாய் கண்டு கொள்ளே. அடி போற்றி அந்த அடி போற்றி தேசம் அடி போற்றி சிவன் செவடி போற்றி. வழிபடுவான் நிமலா நினை கருத எண்ணடியான் கைலங்கும் அவிசடை ஆரூரா தண்ணி கொடுங்க. தண்ணி வரணுங்க. இல்லை இப்போ தானே வரேன். கோயிலில் சாமி இருக்குன்னு தெரியுமா? இருக்குன்னு தெரியும். என்ன சாமி இருக்குன்னு தெரியும்? சாமி இருக்குன்னு தெரியாது. தெரியாது. சிவன் இருக்காரு, இந்த பாருங்க சிவன் இங்கே இருக்காரு. அவருக்கு அப்படியே பின்னாடி முருகன் இருக்காரு. சாதா முருகன் இல்லை, 6 முகம் கொண்ட முருகன். சரிங்க, வாங்க பார்ப்போம். போய் நீங்கள் போங்க. தண்ணி கொண்டு வந்துருங்க. தெரியாதா? பாருங்க பாருங்க. முருகன் மாதிரியே தெரியலங்கிறீங்களா? முருகன் மாதிரியே தெரியல, ஆனால் அது முருகன் தான். 6 முகம் கொண்ட முருகன். ஆறு முகம் கொண்டது. நெடுங்களம் மேயவனே நீடவல்ல வார்த்தடையான் மேய நெடுங்களத்தை தேடர் வாழும் ஆரங்க நாள் வேதமானாய் போற்றி ஆற்றாதி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அவ்வளோதாங்க. போற்றி கைலை மலையானே ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் ஊனம் புறந்தெடுத்த சிவனே போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி இருநிலனாய் தேயாகி நீருமாகி இயமான நாம் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமயற்ற மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் துரருவம் உருவும் சாமியாகி நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்புண் தடையடிகள் நின்றவாரே போற்றி அந்தவனை அமரகம் விரைவா போற்றி ஆலமர நீழலரம் சொன்னாய் போற்றி 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 திருமூலட்டானே போற்றி போற்றி நஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி நற்றவனை நின்பாதம் போற்றி போற்றி வெஞ்சுடுரோன் பொள்ளிருத்த வேந்தே போற்றி வெண்மதிய கண்ணி விகிதா போற்றி தொஞ்சிரில் ஆடல் உண்டாய் போற்றி
மற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரானாய் போற்றி. ஆவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே. ஐயா அதில் லூஸ் இருக்கே மேல் இதில் இந்த கோவிலில் இருந்தது விநாயகர் சிலை. இது வந்து பூஜை இல்லாமல் இருக்கு. அங்கே மாரியம்மன் கோயில் புதுசாக ஊருக்கு மேற்கு வேலையை செஞ்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அங்கே பிள்ளையார் கோயில் இல்லைன்னு சொல்லி இங்கேருந்து பிள்ளையாரை தூக்கிட்டு போயிட்டு அதை பரிகாரம் பண்ணி அங்கே வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே கொண்டு போய் வைக்கணுன்னாங்க. அது அந்த ஏதோ 48 நாள் தண்ணிக்குள்ளேயே இருக்கணுமாம்மா பிள்ளையார் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு அங்கே வச்சாங்க. அதை 2-3 பேர் கூடி தூக்குனாங்க. தூக்குனவங்கள 2-3 பேரும் உடல்நல சரியில்லாத இறந்துட்டாங்க. இதனால தான் அப்படின்னு சொல்லி நடந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த சிலையை வேறு ஒரு கேணிக்குள்ளே கொண்டு போய் போட்டிருந்தாங்க. அந்த கேணிக்காரர் வீட்லேயே அந்த அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லாதவொன்னே எங்கள் ஊர் ஏரியில் கொண்டு போய் போட்டாங்க. ஏரியில் இருந்த இந்தாண்ட எங்கள் ஆதிதிராவிடர் ஆளுவை அங்கே கிடந்ததுன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாது. இந்த கோயிலோட சிலை தான் தெரியாது. அதை கொண்டு வந்துட்டு இது பாருங்க, இதுக்கு நேரம் அந்தாண்ட இப்போ கோயில் வச்சு சின்னதாக ஒரு இது மாதிரி மேடை கட்டி பிள்ளையாரை வச்சு வழிபடுறாங்க. ஆனால் இங்கே இருந்த பிள்ளையார் தான் அது. ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்காங்க. அவங்க ஏரிக்குள்ளே இருந்து தான் தூக்கிட்டு வந்தாங்க. பிள்ளையாரை எடுத்துகிட்டு போய் சரியில்லாமல் கிணத்துல போட்டு அப்புறம் கிணத்துல போட்டவங்க சரியில்லாமல் கொண்டு ஏரியில் போட்டாங்க. அவங்க எடுத்து வந்து இப்போ வச்சு இவங்க நல்லா இருக்கு. இவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆகுதுங்க. 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அது பொது இடத்துல கட்டி அவங்க மட்டும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷெட்டு போட்டு நீங்கள் அபிஷேகம் டெய்லி பண்ணுற மாதிரி சுற்றி இருக்க இந்த சாமிக்கிட்ட இருந்த முள்கள் எல்லாத்தையுமே அகற்றியாச்சு. ஆனால் அங்கங்கே சுற்றி இருக்க இந்த வேர் எல்லாத்தையுமே அகற்றலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கட்டடம் எல்லாத்துலேயுமே அந்த வேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. தட்டினாலே அந்த கல்லுகள் எல்லாமே தனித்தனியாக எடுத்துகிட்டு வருது. இது அம்மன் சன்னதி ரொம்ப பிடிப்பாக இருக்குது. தொட்டாலும் கைகள்லேருந்து அப்படியே அந்த கற்கள் ஒட்டுது. ஊர் மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். இதில் ஹச்ஆர்என்சியில் ஒரு அனுமதி கேட்டு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த கோயிலை உட்கொண்ட வந்து ஒரு இது கேட்குறதா சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், நல்லதே நடப்போம், நல்லதே நடக்கும். மேலே போகிறாங்க. பைக்கில் தான் போகிறாங்க. பிரதோஷ வழிபாடுக்கு வேறு ஊரில் சிவன் கோயிலுக்கு எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து? 10 கிலோமீட்டர். ஏன்னா உங்கள் ஊரில் சிவன் கோயில் இது இதாக இல்லைன்ட்டு வழிபாடு இருக்குது, வழிபாடில் இல்லைன்ட்டு நீங்கள் போகிறீங்க. சரி, ரைட்டு, செஞ்சிருவோம்மா. இதுக்கப்புறம் செஞ்சிடலாம். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? போயிட்டு வரதுக்கு நாங்கள் அன் டைமில் 7 மணி அங்கேயே 7 மணி ஆகிடும். 7 மணிக்கு மேலே தான் கிளம்புவோம். அது லேடிஸ் தான் நாங்கள் போகிறதால எங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா வண்டி நிறைய வருது. அடிப்பட்டுருமோ. உங்கள் ஊர் தான் உள்ள அடைஞ்ச மாதிரி இருக்கிறனால சாலைக்கு அந்த பேருந்து வசதியும் ஹைவே சாலை தான் அது. எங்களுக்கு சாலை தனியாக இல்லை, தனியாக கிடையாது. கிராமம் அப்படியே ஒரு குறுக்கு பாதை மாதிரி கிடையாது. ஹைவேவில் தான் நாங்கள் வந்தாகணும். அதனால் ஒரு பயந்துக்கிட்டு தான் நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க. அன் டைமில் போகிறதால வர மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இங்கே இருந்துச்சுன்னா நாங்கள் இங்கேயே வழிபாடு பண்ணுவோம். இப்போ இங்கே இருக்காருமா, இப்போ இவருக்கு நீங்கள் விளக்க போடுங்க. இது பேர் இப்போ வழிபாடு பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஹச்ஆர்என்சிலையும் ஒரு கோரிக்கை நீங்கள் ஊர்லேருந்து பேச போகிறேன்ருக்கீங்க, பேசுங்க. இப்போதைக்கு இப்போ நீங்கள் போனீங்கன்னா விளக்கு அதான் சொன்னல, விளக்கு வைக்கலாம். இப்போ நீங்கள் அடுத்து வந்துருச்சு, இன்னொரு 15 நாள் 20 நாள்லேயோ சிவராத்திரி, மகா சிவராத்திரி வருது. சிவராத்திரி இங்கே பண்ணுங்கள். சிவராத்திரி கடைசியாக எப்போ பண்ணியிருக்கீங்களா? இங்கே இல்லை, இங்கே இதுவரையும் பண்ணதே இல்லை. இதுவரையும் பண்ணதே இல்லை. இந்த வருஷம் இங்கே பண்ணுங்கள். மகா சிவராத்திரிக்கு இங்கே நீங்கள் இது பண்ணுங்கள், சரிங்களா?
முருகனை பார்க்கணும் ஆர்வமாக வந்திருக்காங்க பாருங்கள். அப்படியும் பொழுதுன்னு பார்க்கட்டுமே. இல்லை இனிமேல் அவங்க தான் பார்க்கணும். அலங்காரத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. போய் பாருங்கம்மா, பக்கத்தில் யாரும்மா உங்களை தடுக்கிற? போங்கம்மா, நீங்களும் போங்கம்மா, போய் பாருங்கம்மா. கருவறையில் 6 முகம் கொண்ட முருகனை யாராவது இவ்வளோ போய் பக்கத்தில் போய் பார்க்க முடியுமா? முதல்ல எப்படி இருக்காரு? நல்லா சூப்பராக இருக்காரா? நீங்கள் வந்து விளக்கு மட்டும் போட்டால் போதும், உருவாகிருமா. படிப்படியாக முதல் படின்னு நினச்சிக்கோங்க. இனிமேல் படிப்படியாக வருவாப்பில். முருகனுக்கு அலங்காரம் அங்கே முடிஞ்ச கையோடையே உலகநாத ஈஸ்வரருக்கு இங்கே அலங்காரம் நடந்து கொண்டிருக்கு. ஐயா பார்க்க சொல்லுங்கள் பையனை. சாமியை பாரு. முப்பேரில் வெளிக்கட்டுக, எந்திசை காட்டுக, திருத்து வளர்த்தல்க, சிவசக்தி குறிகண்ட, மீன்குறி கண்டல்க, திரிசுலகுறி கண்டல்க, பொற்றாமரை குறி கண்டல்க, காமதேனு குறி கண்டல்க. அடியேன் அறிவிலாமை கண்டு என் அடிமை வேண்டி அடிமை செய் கமரில் வந்து இங்கு அமுது செய் பரணி பூச்சி. ஓம் ஆய பிறப்பதற்கும் அண்ணனடி போட்டு, ஓம் சீரார் பெருந்துரை நம் தேவனடி போட்டு, ஓம் ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, ஓம் சங்கரனின் பாதம் போற்றி போற்றி, ஓம் சதாசிவனின் பாதம் போற்றி போற்றி, ஓம் பொங்கரவானின் பாதம் போற்றி போற்றி, ஓம் புண்ணியனின் பாதம் போற்றி போற்றி, ஓம் அகமலத்து அயனோடு மாடும் காணாய், ஓம் மந்திரமாவது நீரே வானவர் மேலாவது நீரே, சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே, தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே, வாய்மை பங்கன். அப்படியே சாமி கும்பிட்டுங்க, காத்துல அணிஞ்சிடும். அதுக்காக தான் அப்படியே சாமி கும்பிட்டு. செய்து செமனை தானம் சரிபொழில் கோவில் மேய வாமனை நினைந்த வாழ்வரன் நினைந்தவாறே அடியினேன் அறிவு இல்லாமை கண்டவன் அடிமை வேண்டி வடிமிசை கமரில் வந்து இங்க முதுசை பானை போற்றி துடையடை பாகமான துயனர் சோதி போற்றி பொடியனே பவளமேனி புருஷடை புராணா போற்றி போற்றி. வாங்க போகலாம்.
நன்மையிலும் மேலும் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எழுந்தருள்க எழுந்தருள்க நேரந்தருள்க இடைப்படுத்துக முப்பெருளுக திசை காத்தல்க திருச்சிட்டுடைத்தல்க சிவசக்தி குறிகண்டல்க மீன் குறிகண்டல்க திரிசுல குறிகண்டல்க பொற்றாமரை குறிகண்டல்க காமதேனு குறிகண்டல்க அம்மை குறிகண்டல்க லிங்க திருமேனி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, இரவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளி தெய்வானைக்கு அரோகரா. சலம்புவது தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தேங்களும் உன்னை மறந்த பெருமாளே. கடந்த ஜோதியோடையே உருவமாகிய எப்பராஜமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொறுப்புடன் நடந்துகின்ற பொங்கல் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, இரவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளி தெய்வானைக்கு அரோகரா. மந்திரமாவது நீரு வானவர் மேலானது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய்மை வந்தனன் திரு ஆலவயன் திருநீரே. அப்படியே அப்படியே குழந்தைகளுக்கெல்லாம் வச்சுடுங்க, குழந்தைகளுக்கெல்லாம் வச்சுடுங்க. ஐயா பாப்பாக்கு வைக்கிறது போடு போடு. சிவாயணம் கொடுங்க. ஐயா 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 இன்னைக்கு ஐயா ஐயா இல்ல இன்னைக்கு வந்து சிறப்பா கொடுங்க. இதாகிடுச்சு அப்படின்னா நீங்களாவே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம ஒரு சாமிக்கு எப்படி சாத்துவோம், ஒரு துண்டு இப்படி போடுற மாதிரி போட்டு விடலாம், ஒரு துண்டு இப்படி அணைக்கிற மாதிரி அணைச்சி விடலாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணி நீங்கள் வழிபடலாம். சரிங்களா? இந்த மாதிரி தான் பண்ணணும் இல்லை. ஒத்த பூ எடுத்துருவாங்க, சாமிக்கு வைங்க, ஒரே ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு பண்ணிக்கிட்டு போங்க. சரிங்களா? இன்னைக்கு பண்ணது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? பண்ணதே இல்லை. இப்படி முருகனை வந்து ஜோடிச்சதே இல்லையா? இதான் ஃபர்ஸ்டா? இப்போ எப்படி இருக்காரு பார்க்க? சூப்பராக இருக்கிறார். இன்னமும் சிறப்பாக பண்ண வேண்டிய முருகனை நீங்கள் இப்படி விட்டு வச்சிருக்கீங்க. சரிங்களா? அதனால தயவு கூர்ந்து உங்களால் முடிஞ்ச எப்படியோ அப்படி வழிபடலாம். ஒரு அகல் விளக்கில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் வழிபடலாம். சரிங்களா? நீங்கள் வரப்போக தான் இங்கே புல்லு முளைக்காது. சிவராத்திரி இங்கே நடந்தது இல்லையா? சிவராத்திரி நடந்தது இல்லையா? சாமி இருக்குன்னே தெரியும். சாமி சாமி இருக்குன்னா தெரியும் சாமி. ஆனால் வழிபாடு செய்யறதுக்கு மக்கள் ஒன்றும் இது இல்லை. ஆனால் சிவராத்திரி பண்ணணும்னா சொல்லுங்கள், நம்ம சிவனடியார்களை கூப்பிட்டு வந்து அன்றைக்கே ஒரு 4 கால பூஜை 6 கால பூஜை பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணலாம். சரிங்களா? சரி. எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு பண சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கு. நான் அடிக்கடி வருவேன், நீங்கள் அப்பப்போ வந்து வணங்கணும். என்னங்க நாங்கள் சாமி கும்பிட்டு வரோம். அன் டைமில் போயிட்டு நாங்கள் வரோம். இங்கே நாங்கள் வெங்கனூர் போகிறோங்கண்ணா. 10 கிலோமீட்டர் ஆல்ரெடி பேசி பிரதோஷத்துக்கு ஆனால் வெளியே போகிறீங்க, வெங்கனூருக்கு போகிறீங்க. வெங்கனூர் போகிறோம்.
இன்னிலேருந்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவர் உங்களுக்கு தரிசனம் தர மாட்டார். அதுதான் நாங்கள் இங்கே இது நந்தி எடுத்து வந்து வச்சிட்டிங்கன்னா நாங்கள் இங்கேயே பிரதோஷத்தை பண்ணிக்கிறோங்கிறோம். பிரதோஷமும் பண்ணிக்கிறோம். சிவராத்திரி நீங்கள் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ரெடி பண்ணுங்க, எங்களுக்கு அதுக்கு பண்ணிட்டுருங்க. நாங்கள் வழிபாடு பண்ணுறோம். எல்லாமே பண்ணி கொடுக்க நான் தயார். சரிங்களா? சரிங்க சாமி. நீ எங்கடா இறக்குற? போட அவ்வளோதான் சாப்பிடுங்க. தஞ்சாவூர்லேருந்து இந்த கோயிலை வந்து இவ்வளோ பாழடைஞ்சு கிடக்குன்னு சொல்லி நேற்று வந்து பார்த்துட்டு இன்றைக்கி வந்து அந்த கோயிலை வந்து ஒரு அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணது எங்கள் ஊர் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றினை தெரிவித்து வருகிறேன். மிக்க நன்றி. தஞ்சாவூர்லேருந்து எங்கள் கிராமத்துக்கு வந்து 2 நாளாக நான் இரவு பகலை பார்க்காம இந்த கோயில் சிறப்பணியை செய்து கொடுத்த இந்த தொண்டு நிறுவனத்துக்கு எங்கள் கிராமத்து சார்பாக நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறோம். அதே மாதிரி அந்த அரசாங்கத்துக்கு எங்கள் கிராம பொதுமக்கள் மூலியமாக நாங்கள் கேட்குறது என்ன என்றால், எங்கள் கோயிலுக்கு அரசாங்க சார்புலையும் சரி, இருக்கிற கவர்மெண்ட் அதிகாரி மூலியமாகவும் எங்கள் மாவட்ட நிர்வாகம் மூலியமாகவும் இந்த கோயிலை வந்து நேர்முகமாக பார்த்து எங்களுக்கு உதவுற மாதிரி கிராமத்து சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் என்ன பண்ணோம், இதுதான் வருகிற இளைஞர்கள் இவங்கெல்லாம் முடிஞ்சு போச்ச காலம். சரிங்களா? இனிமேல் வர உங்களுக்கு தான் கோயில் தேவை. நாளைக்கு நல்லது கெட்டது போனால் எங்கே போவீங்க? இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு சிவன் கோயிலுக்கு போய் ஏதோ ஒன்று பண்ண சொல்கிறாங்க, எங்கே போவீங்க? வெளியூர் தேடி தான் போகணும். உங்கள் ஊரில் இருக்கிற கோயிலை விட்டு வெளியூர் தேடி போனீங்கன்னா நம்ம பேர் தான் முட்டாள். சரிங்களா? ஒரு அண்ணனாக நினச்சிங்க, நானும் உங்களை தம்பியாக நினச்சி தான் சொல்கிறேன். உங்கள் வீடு வாசல் இங்கே தானே இருக்குது, வாசலில் இருக்குது கோயில். நல்லபடியாக இனிமேலாவது ரொம்பலாம் வேணாமா, நீங்கள் செலவே பண்ண வேணாம். இப்படி வரும்போது ஏதாவது ஒரு பூ, செம்பருத்தி பூ இருக்கும் தெரியுங்களா? சரி, அதுவும் வேணாம். இதோ இருக்குது வில் வேலை. ஒரு வில் வேலை வச்சிங்கன்னா நீங்கள் மொத்தம் இன்றைக்கி பண்ண பார்த்தீங்கன்னா பூஜை அது எல்லாம் பண்ணதுக்கு சமம். ஒரே ஒரு வில் வேலை இருக்குது பார்த்தியா, அப்படியே பிச்சுட்டு வந்து அவர் தலைமையில வச்சுட்டு வணங்கிட்டு போ, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே வேணாம். ₹1 செலவு கிடையாது. புரியுதா? இதுதான் சிவன் கோயில். இதே கோயில் நாளைக்கு கட்டப்பட்டு கருவறை அமைச்சு கதவு போட்டாங்கன்னா நீங்கள் நினைச்சாலும் உள்ளே போக முடியாது. புரியுதுங்களா? இருக்கும் போது பயன்படுத்தி உங்களுடைய உரிமையை நீங்கள் அனுபவிச்சுக்கிங்க. சரிங்களா? உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. புரியுதா? நன்றி. நேற்று 19/1/2026 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலை வந்து பார்த்துட்டு போயிருப்போம். இடிந்த நிலையில் இருக்கிறது சாதாரணம் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இடிந்த நிலையில் இருக்கிற அங்கே இருக்கிற சாமியை வந்து பார்த்திங்கன்னா வழிபடலை. சிவன் வந்து பார்த்திங்கன்னா அதே நிலையில் எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார் கருவறையில். முருகன் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி இல்லாமல் தெய்வானையோடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. இந்த நிலையில் இப்படி விட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு நேற்று வந்து நம்ம கேட்டப்போ 2 நாள், நேற்று இரவும் இன்றைக்கி காலையிலையும் வந்து இவங்கள்ட்ட நம்ம வந்து அனுமதி கேட்டோம். சும்மா வந்து எங்களால் முடிஞ்சதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வழிபாட்டுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன், நீங்கள் தொடர்ந்து வழிபடுங்க நம்ம கேட்டோம். அதுபடியே அவங்களும் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவனடியார்களோடு வந்து இன்றைக்கி நம்மளால் முடிஞ்சது. இது வரைக்கும் அந்த முருகனுக்கு அப்படி ஒரு பூஜை பண்ணி பார்த்ததே இல்லையா. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரமே வந்து பண்ணாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்காருங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அத்தனை கலைநயமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியுது. இனிமேலாவது தொடர்ந்து வழிபடுவீங்களாம்மா? இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பிரதோஷம் நடந்திருக்குங்களா? பிரதோஷமோ சிவராத்திரியோ இங்கே நடந்ததே கிடையாதான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ ஊர்களில் இடிஞ்சிருந்தால் கூட ஏதோ ஒரு பிரதோஷமோ யாரோ ஒருத்தராவது வந்து பண்ணுவாங்க. இங்கே எந்த விதமான நபரும் யாரும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பூஜைகளோ எந்த விதமான வழிபாடோ பண்ணாமலே இந்த கோவில் வந்து எத்தனை வருடமா? அதாவது பார்த்துங்க, ஐயாவும் அப்படி தான் சொல்கிறாங்க, அவங்களுக்கு கீழே உள்ள சிறு வயதுனும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட தெரியல அப்படிங்கிறாங்க.
இன்றைக்கி உங்களுடைய அருளாலையும் ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பாலையும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன வழிபாடை பண்ணி இப்படி தான் பண்ணணும், இல்லை இதுக்கு கீழேயும் நீங்கள் வந்து ஒரு கற்பூரம் கூட ஏற்றிட்டு போகலான்னு சொல்லி நம்ம ஒரு சின்னதாக ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து வழிபடுவாங்க. சிவராத்திரி வேணுமான்னு கேட்டிருக்கோம். முதல் முறையாக சிவராத்திரி வந்து பண்ணோம் அப்படின்னா எத்தனை ஆண்டுக்கு 100 ஆண்டுக்கு முன்னாடி பண்ணாங்கன்னு தெரியாது. அவங்க ஒத்துழைச்சாங்க அப்படின்னா சிவராத்திரி பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ வழிபாடுக்காக வந்து கேட்டிருக்காங்க. அதையும் ஊர் மக்கள் ஒத்துழைப்போட ஒரு நந்தி வச்சு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலான்னு இருக்கோம். ஐயா எப்படி சொல்கிறீங்க? ஏற்பாடு பண்ணி ஐயா அவங்கள்ட்ட அனுமதி கேட்டுட்டு தனிப்பட்ட முறையில் அவங்களும் எங்கெல்லாம் அனுமதி கேட்கணுமோ கேட்டுட்டு ஒரு அடிப்படையான உரிமை வழிபடுறது அதை ஏற்படுத்தி கொடுப்போங்கிறத சொல்லிக்கிறேன். ஊருக்கு பொதுவாக இருக்கிற ஒரு சிவன் கோயில், அதுவும் இந்த சிவன் கோயிலை தாண்டி தான் ஊருக்குள்ளேயே போக முடியும். ஊருக்கு இவங்க வெளியில் போனனாலும் இந்த சிவன் கோயிலை தாண்டி தான் போக முடியும். அப்படி இருந்து எப்படி கைவிட்டாங்கன்னு தெரியல. இனி வரும் காலங்களில் இந்த கோவில் மேம்படணுங்கிற நல்ல எண்ணத்தோடு இந்த காணொலியை பகிர்றோம். இதுபோல் எவ்வளோ கோயில்கள் இருக்குது, இருந்தால் தகவல் கொடுங்க. நன்றி.